அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் நுழைந்திருக்கும் முஹர்ரம் மாதத்தில் சிறப்பான தினங்களாக கருதப்படக்கூடிய, நோன்பு நோட்கப்படக்கூடிய தினங்களான தாசூஆ, ஆஷூரா ஆகிய தினங்களில் ஏன் நோன்பு நோட்கப்படுகிறது என்பது பற்றி ஓர் சிறிய தெளிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். அந்த வகையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் இஸ்ராயேல் மக்களிலே பிறந்த ஒருவராவார். அக்காலத்தில் வாழ்ந்த மிக கொடிய மன்னன் ஃபிரௌன் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். அந்த ஃபிரௌன் ஆண் குழந்தைகள் பிறக்கும் பொழுதே கொலை செய்ய உத்தரவிட்டிருக்கக்கூடிய காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். உலகில் யார் எவ்வாறு சதிகளை செய்தாலும் அல்லாஹ்வின் நாட்டப்படியே அனைத்தும் நிகழும். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களது தாய் அல்லாஹ்வின் கட்டளை பிரகாரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு பேரலையில் நதியில் வைத்து விடுகிறாள். இது அல் குர்ஆனில் சூரா கஸஸில் அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளான். அவ்வாறு விடப்பட்ட மூசா நபி ஃபிரௌனின் மனைவியான ஆசியா அம்மை அவர்களிடத்திலே வளர ஆரம்பிக்கிறது. ஆசியா அம்மையிடத்திலே பருவ வயதை எட்டிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் ஓர் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து ஃபிரௌனுக்கு தாவத் கொடுக்க ஆரம்பிக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாத்தை எத்தி வைத்த போதும் ஃபிரௌனும் அதை மறுக்கவே பாரிய வாதாட்டங்கள் மற்றும் பாரிய பிரச்சினைகளுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முகம் கொடுக்க வேண்டி ஏற்பட்டது. இவ்வாறு நாட்கள் தொடர ஃபிரௌன் தனது படையினரோடு சேர்ந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடியோடு அழித்திட திட்டம் தீட்டி ஃபிரௌனின் முழு படையினரும் மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவர்களது சமூகத்தினரை துரத்த ஆரம்பித்தனர். துரத்தி செல்லும் போது நடுவே கடல் குறுக்கிட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமூகமும் முன்னால் கடல், பின்னால் ஃபிரௌன் கொல்வதற்காக படையுடன் இருக்கிறான், நாம் என்ன செய்ய என்று அறியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் தனது வல்லமையை கொண்டு கடலை பிளக்கச் செய்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களது சமூகத்தினருக்கும் ஒரு வழியை உதிக்கச் செய்தான். அதே வழியில் பின்தொடர்ந்த ஃபிரௌன் மற்றும் அவனது படையினர்களை அல்லாஹ் அக்கடலிலே அடியோடு அழித்தொழித்தான். இவ்வாறு மூசா நபியும் அவரின் படையினரும் பாதுகாக்கப்பட்டது முஹர்ரம் மாதம் 10ஆம் நாளாகும். இதனாலே யூதர்கள் முஹர்ரம் 10ஆம் நாள் வழமையாக நோன்பு நோட்பவர்களாக இருந்தார்கள். இதனை அறிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ யூதர்களை விடவும் நமக்கே மிகவும் நெருக்கமானவர், எனவே நாமும் 10ஆம் நாள் நோன்பு நோக்க வேண்டும் என கூறி 10ஆம் நாள் நோன்பு நோற்றதுடன் நாம் இவ்வாறு செய்வது அவர்களுக்கு ஒப்பாக மாறிவிடுமோ என்று அஞ்சிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லஇன் ஷஅத இலா காபில் லஅஸூமன் அத்தாஸிஅ, அடுத்த வருடமும் நான் உயிரோடு இருந்தால் 9ஆம் நாளும் நோன்பு நோட்போம் என்பதாக ஏவினார்கள். ஆனால் அல்லாஹ்வின் நியதி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அடுத்த வருடம் நோன்பினை நோட்பதற்கு இப்பாரினிலே உயிரோடு இருக்கவில்லை. எனவே தான் முஹர்ரம் மாதத்தில் 9ஆம் மற்றும் 10ஆம் தினங்களில் நோன்பு நோட்கப்படுகிறது. எனவே நாமும் அத்தினங்களில் நோன்பு நோற்று அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்று அவன் விரும்பும் கூட்டத்தில் ஒன்று சேர்ந்து நாளைய உன்னத சுவனத்தில் உல்லாசமாய் சுற்றி திரியும் பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என கூறி விடை பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.